எப்படிங்க? அதுவும் நீங்க குளிக்கும் போது பாத்ரூம்குள்ள எப்படிங்க வர்றது? என்னங்க இது? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. பொண்டாட்டியா இருக்கட்டுங்க. என்ன எதுக்குங்க இங்க கூப்பிட்டீங்க? என் முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு போயா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குங்க. சும்மா தேய்யா, தேய்ச்சா வெக்கம் எல்லாம் போயிடும். ஏங்க வேண்டாங்க. அட தேய்யாண்ணா. ஐயோ வேணாங்க, வெக்கமா இருக்குதுங்க. தேய்யாண்ணா. என்னங்க நீங்க? சரி நீங்க சொல்றீங்கன்னு தேய்க்கிறேன். என்னங்க இது? வர வரன்னு சிமெண்ட் சோறு மாதிரி இருக்குதா? ஏய்யா, எப்பதான் நீ ஆம்பளை ஆக போற? என்னைக்கு எங்க அப்பா வரதட்சணை வாங்கி வித்துட்டாரோ அன்னைக்கே சூடு சொரணெல்லாம் போயிடுச்சுங்க. என் தலையெழுத்து. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனே. எனது அருமை தம்பியே, என் அருமை அண்ணாவே, நமது பெரிய கார் சிறிய கார் இரண்டையும் காணுமே. காரோட்டிகள் மறந்திருக்கலாம், அல்லது மது அருந்தி மயங்கி கிடக்கலாம். டாக்ஸியை பிடிக்கலாமா? பிடிக்கலாம். ஆனால் அதில் பாடும் மீட்டர் என்று ஒன்று இருக்கிறதே. கையிருப்பு எவ்வளவோ? பச்சை வாழைப்பழம் வாங்கியது போக 50 காசு. ஆட பாவி, நானா பாதிராத்திரியில பெரியவருக்கு பச்சை வாழைப்பழம் ஒரு கேடா? இப்ப என்னடா பண்ணா? என்ன பொடி நடந்தா 5 மைலா? நடடா ராஜா நடடா. அண்ணா, அதோ பார்த்தாயா நம் கல்லூரியில் பயிலும் கலைமான். கையிலே பெட்டி, கண்ணிலே மிரட்சி. அதுவும் நம்மை போல்தானோ? விசாரிப்போமா? வேண்டாம். வீங்கிவிடும் கண்ணம், விழுந்துவிடும் பல். நீ செல். சித்தம். நாயரே, ஸ்பெஷல் டீ சிங்கிள் 2 வெத்து கிளாஸ். நான் நாயர் இல்லையா, நாய்க்கரு. குடிக்கிறது சிங்கிள் டீ, இதுல ஸ்பெஷல் வேற, வெறும் கிளாஸ் வேற 2. வேணும்னா 50 காசு தர்றேன். அடுத்த கடையில குடிச்சுட்டு போ. காலங்காத்தால சாவு கிராக்கி. சரி, ஒரு கிளாஸ் கொடுங்க. படிக்கிறோம். பாருப்பா, அவருக்கு நாய்க்கு திருதுன்னு மூச்சுக்கு நிக்குது. குதிரும் போல கீது நெருங்கி பாரு. விளக்கு மூல முகத்துல தண்ணி அடிக்கிறேன். ஒட்டிய நைசா கிளப்பிக்க. மத்ததெல்லாம் தம்பாளுங்க பாத்துப்பாங்க.
போலீஸ் ஓடுறேன் நான் ஓடுறேன். எங்க அந்த பொண்ணை காணோம்? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டாரே. சரி வா, போலீஸ் கேஸ் வந்துட போகுது. ஐயோ நம்ம பொட்டி நாய்க்கிறேன் வெட்டி பாத்தீங்களா? ஆமா, இதுதான் எனக்கு வேலை. என் கடையை உடைச்சு நாசம் பண்ணதும் இல்லாம பொட்டியாமல பொட்டியை காட்டிடுவேன். போங்கடா. ஐயோ போங்கடா. அந்த பொண்ணோட பொட்டிக்காக போராட போய் நம்ம பொட்டி போயிடுச்சு. பாப்போம். அருவி என்னங்க? தம்பி கிட்ட லெட்டர் வந்ததா? இல்லீங்களே. ஏன் வரல? அதான் நாங்களே வந்தோமே. அட, இது வந்துட்டாங்களே ராமலட்சுமணர். என்னப்பா அது முகத்துல பஸ் வந்து ரயில் வந்து பஸ்ல அண்ணன் அடிப்பட்ட அதிர்ச்சியில வளர்றாரு. நான் சொல்றேன், நீ ஒரு பொண்ணோட பொட்டிய திருடங்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு நடந்த வீர போராட்டத்துல அண்ணனுக்கு கிடைச்ச விழிப்புங்க. அண்ணனுக்கு கண்ணு கடியில அந்த கருப்பு கண்ணா கருமை நிற கண்ணான்னு எவ்வளவு எடுப்பா இருக்கு. சும்மா இருக்கு. போங்கப்பா, போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள சமையல் ரெடி பண்றேன், வந்து சாப்பிடுங்க. இந்த வீட்டு சமையலுக்கு ஒரு சமையக்காரி, எனக்குன்னு ஒரு வீடு கிடைச்சது பாரு. இந்த அணியத்துக்கே கால் இல்லையா? யாராவது வாங்க, கைய விடுங்க. ஐயோ, இந்த வீட்டு ஆம்பளை என் கைய இப்படி விசுக்கிறாரு. விடுங்க. ஐயோ, இருப்பேன்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். விட மாட்டேன். விடுங்க கைய. பட்ட பகல்ல ஆப்பிங்க. அப்பா ஜிஜி, உனக்கு அட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வயசுல கன்றாவி. ஐயோ, ஒரே ஒருத்தரை வச்சுக்கிட்டு உத்தமி அவரோட என் கைய பிடிச்சி விசுக்கிறாரு. என்ன இது கேவலம்? அவ கைய விட போறே இல்லையா? அட போடா பைத்தியக்காரா, இவ கைய விட்டுட்டா என் சாட்சி போயிடுமே. அப்பா கைய விடலாம், அப்புறம் மரியாதை கட்டிடும். சரி விட்டேன்டா. ஐயோ சாட்சிய முழுங்கிட்டானே. டேய், இவ எப்ப பார்த்தாலும் முந்திரி பருப்பை திருடி தின்றாடா. விலை என்ன? அதனாலதான் இவ கையும் காவுமா பிடிச்சேன். அப்படியா? என்ன முந்திரி பருப்புக்கு தான் கைய பிடிச்ச, இவன் மூஞ்சிக்கா கைய பிடிச்ச? விலகு. அடே மகனே, மருமகளே, இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேப்பா, நாளைக்கு புடவை கேப்பா. இந்த காசிநாதனுக்கு தேவை காசு. காசு செலவழிகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். புரிஞ்சுதா? அக்கா, என்னப்பா இந்த நேரத்துல வந்து? ஒண்ணு இல்ல, ராஜாவும் ரவியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு. ஆமாப்பா, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. அத்தான் கூட வீட்டுல இல்ல போல இருக்கு. எந்த உலகத்துல இருக்கிற நீ? அத்தா சாயந்தரம் 5 மணிக்கு தானே வருவாரு. ஓ, மணி 3 தான் ஆகுதா? வித்யா வித்யா அடுத்த வீட்டுக்கு போயிருக்கிறா. இது பாரு, எனக்கு மிஷின் போன நேரம் ஆகுதுமா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கொடுங்க, நான் போய் அரைச்சிட்டு வரேன். நைஸா அரைச்சிட்டு வா. 3 கிலோ அரிசி இருக்கு, ஜாக்கிரதை மாவு குடிச்சிட்டு போறான். இது என்ன? நான் மாவு அரைச்சிட்டு வரதுக்குள்ள நீ வந்துருவேன்னு நினைச்சேன். அதுக்கு முந்தைய வந்துட்டேன். இப்படின்னு தெரிஞ்சதான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி வா போலாம். ஐயோ, அன்னைக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. ஒண்ணு பண்ணலாம், உங்க அண்ணிய மிஷின் கழிச்சுட்டு நாம 2 பேரும் இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். என்ன அக்கா? அட, நீ என்னமா போல? அக்கா, மாவை எங்க அரைக்கணும்? மிஷின்ல தாயா. எந்த மிஷின்ல? தைய மிஷின்ல. கொண்டாத, உங்ககிட்ட பேசுற நேரம் நானே போயிருக்கலாம். நீ எப்பமா வந்த? இப்பதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். மெதுவா வாங்கக்கா. நிஜமா? கொண்டாந்து ரூபாய. நல்ல பிள்ளைப்பா நீ. வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் நிதானமா வரேன். புடிமா போலாவா? என்னன்னா தீபாவளி அதுமா வெளியே போயிட்டு வரீங்க? உங்களுக்கு நான் ஒரே ஒரு தங்கச்சி தானே இருக்கா. எனக்கு ஏதாவது பிரச்சனை வாங்கிட்டு வரக்கூடாதா?
எங்க தங்கச்சிக்கு தீபாவளி பிரசன்ட் குடுக்கறதுக்காக ஊரெல்லாம் ஒரு கடை விடாம தேடி வேலை அதிகம் கூட பார்க்காம ஸ்பெஷல் ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபாரின் சாக்லேட் கொடுங்க கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு என்ன எவ்வளவு அன்பு. தின்னு பாரு. என்ன அது மண்ணு வந்து குறகுறான்னு இருக்கு? மாதிரி என்ன மண்ணேதான். மண்ணா? ஆமா, மண் பொம்மைக்கு செய்யற கடையில ஆர்டர் கொடுத்து உனக்காக ஸ்பெஷல்லா செய்ய சொன்னோம். அன்னைக்கு நாங்க உதவி வந்தோம் கேலி பண்ணல, அதுக்கு தண்டனை இருங்க பெரிய டாக்டரே சொல்றேன். அண்ணா பாருங்கண்ணா, சாக்லேட்னு சொல்லி மண்ணு சாக்லேட் கொடுத்து என்ன அழ வைக்கிறாங்க. பின்ன எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கா. பைத்தியக்காரா, அவன் கேட்கிறேன் நான் தாண்டா வருத்தப்படணும். உரிமையோட கேட்கிறான் பார், அவதான் தங்க. உனக்கு என்னமா குறைச்சல்? நாங்க 3 பேர் இருக்கோம். அண்ணா நம்ம ஏழைங்களா இருந்தாலும் எவ்வளவு திருப்தியா இருக்கும். எல்லாரும் முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்த ராஜா நல்லா இருக்கா? என்னடா பேசாம இருக்கீங்க? ஆமா அண்ணி, சும்மா இருங்க. எடுங்க, இந்தாங்க.